Good morning, students. I am MRK. We are going to see 10th standard mathematics unit 1 relation functions exercise 1.5 7th sum composition function குள்ள sums பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது 7th question repeat பண்ணுறேன். Let f and g be two functions from R to R and defined by f of x equal to அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? 7th sum ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறது என்னென்னா ஆர் டு ஆர் தான். ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுறது ஆர் டு ஆர், ரியல் நம்பர்ஸ் டு ரியல் நம்பர். சரிங்களா? டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 5, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4. ஓகே, ரைட். செக் வெதர் எஃப் கமா ஜி அண்ட் எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆர் 1:1. எஃப்ன்றது 1:1 கேட்டிருக்கு. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸு ஒரு கணக்கு தனித்தனியாக கேட்டிருக்கு. எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும். அதாவது எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுத்துட்டு ஆன்சர் வந்து x1 ஈக்குவல் டு x2ன்னு வந்தால் இட் இஸ் 1:1 அப்படின்னு அர்த்தம். வந்தால் எப்படி சார் வரும்? இப்போ இந்த கணக்கில் வருதான்னு பார்ப்போம். இப்போ எஃப் ஆஃப் x1 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் x2ன்னு எடுக்கிறேன். இது எக்ஸுக்கு பதிலாக மாற்றுறேன். x1 பவர் 5 ஈக்குவல் டு x2 பவர் 5 மாற்றுறேன். நான் சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்கோ. ஆட் பவர் தான் இது. என்ன பவர்? ஆட் பவர் தான். x1க்கும் x2க்கும் இருக்கிறது ரெண்டுமே என்ன தான்? ஆட், ஒற்றை அப்படின்னு அர்த்தம். அதனால் ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. தெரியுதா சொல்கிறது? ஈவன் பவர்னா தான் என்ன வரும்? சின்ஸ் த பவர் இஸ் ஆட், therefore x1 ஈக்குவல் டு x2ன்னு போட்டுக்கலாம். x1 ஈக்குவல் டு x2 இந்த கண்டிஷன். therefore it is 1:1 அப்படின்னு அர்த்தம். புரியுதா சொல்கிறது? ஈவன் பவர்னால் இப்போ வந்து நீனே யோசிச்சு பாரு, சின்ன விஷயந்தான். இப்போ எக்ஸ் கியூப்ஸ் ஈக்குவல் டு 27 இருக்குது. எக்ஸ் கியூப் இது ஆட் பவர். இப்போ எக்ஸ்ன்னு எடுக்கணும்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் போட தேவையில்லை. இப்படி கியூப் ரூட் ஆஃப்னு போட்டு 27 போட்டால் 3 வெளியே வந்துடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் தேவையில்லை. ஈவன் பவர் போட்டால் தான். இப்போ எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டு 16 போட்டினா எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு போடணும். புரியுதா சொல்கிறது? ஏன்னா ப்ளஸ் நம்பர் போட்டாலும் 16 தான் வரும், மைனஸ் நம்பர் போட்டு ஸ்கொயர் பண்ணாலும் 16 தான் வரும். அதனால் ஈவன் பவர் இருந்தால் தான் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். சரிங்களா? ஆட் பவருக்கு தேவையில்லை. அதை நான் வச்சுக்க எப்பயுமே. அப்போ இந்த எக்ஸ் பவர் 5ன்றது ஆட் பவர் அப்படின்றனால நம்ம x1 ஈக்குவல் டு x2ன்னு போட்டுட்டு டேரெக்டாக சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? இட் இஸ் 1:1 அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து ஜி ஆஃப் எக்ஸை பற்றி சொல்ல போகிறோம். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 4 நான் எடுக்கிறேன். அதே மாதிரி எடு. ஜி ஆஃப் x1 ஈக்குவல் டு ஜி ஆஃப் x2. அப்போ x1 பவர் 4 ஈக்குவல் டு x2 power 4. Since the power is even. Since the power is என்னது? even. சரியா சொல்கிறது? பவர் இஸ் என்னது? ஈவன். அப்போ நம்ம கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் விழுகும். கண்டிப்பாக ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன செய்யும்? விழுகும். அப்போ x1 நாட் ஈக்குவல் டு என்னது? x2. therefore it is not 1:1 அப்படின்னு அர்த்தம். 1:1 இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஏன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் விழுகும்ல. அப்போ ரெண்டு இமேஜ், ஒரு இதுக்கு ரெண்டு இமேஜ் கிடைக்கும்ல. 1:1னா ஒரு இதுக்கு 1:1 தான் கிடைக்கணும். எக்ஸுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ்னு வந்துட்டாலே ரெண்டு இமேஜ் ஆயிடுது. தெரியுதா சொல்கிறது? அப்போ ரெண்டு இமேஜ் வரக்கூடாதுல்ல. அப்படி வந்துட்டாலே -1 அப்படின்னு போயிடும். 1:1 வராது. தர்ஃபோர் ஜி இஸ் நாட் 1:1 எழுதினாலும் சரி, இட் இஸ் நாட் 1:1 எழுதினாலும் சரி. இப்போ அடுத்து செக் பண்ண போகிறது வந்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியை செக் பண்ண போகிறேன். தேர்ட் ஒன் பொறுமையா. தேர்ட் ஒன் f composite of g equal to f composite of g of கண்டுபிடிக்கணும்ல. f வச்சுட்டு g of xன்னு எழுதுனோம்னா f இருக்கட்டும். g of x என்ன வந்துச்சு? x பவர் 4. ரைட். அடுத்து f of xன்னு அர்த்தம். f of xன்னு இந்த எக்ஸை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ணணும்னா x பவர் 4 ஹோல் பவர் 5. அப்போ என்ன ஆயிடுச்சு? 20 ஆயிடுச்சு. அப்போ எஃப் காம்போசிட் ஆஃப் ஜின்றது வந்து எக்ஸ் பவர் என்னது? 20ன்னு வருது. புரியுதா? இப்போ இதிலேருந்து எடுத்தோம்னா
எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஒன் அப்படின்னு ஒன்று எடுத்துகிட்டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் டூன்னு ஒன்று எடுத்துகிட்டு எக்ஸ் பவர் 20ன்னு எழுதிட்டு இதுவும் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 20ன்னு எழுதிட்டு இங்கே 1 2ன்னு போடுறேன். எக்ஸ் பவர் 120 அது எக்ஸ் பவர் எக்ஸ் ஒன் பவர் 20 எக்ஸ் டூ பவர் 20ன்னு எழுதிட்டோம். அது இப்போ சின்ஸ் இதிலேருந்து எழுதினோம்னா பவர்ன்றது என்ன, பவர்ன்ற என்ன டிகிரி, சின்ஸ் த பவர் இஸ் ஈவன். புரியுதா சொல்கிறது? அப்போ எக்ஸ் ஒன் நாட் ஈக்குவல் என்ன வந்துடும், எக்ஸ் டூன்னு வரும். therefore எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இஸ் நாட் 1 to 1 அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா பார். நிதானமாக நிறுத்தி நீ தான் செய்யணும், பார்த்து பொறுமையாக செய். சொல்ல புரியுதா? உன்னுடைய டேலண்டில் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, வெரி வெரி சிம்பிள் சம்மு. ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக படிச்சுக்க. அழகான சம்மு, இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, தேங்க்யூ.